சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க ஒரே இலக்க நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா. எங்களுக்கு இலட்சியங்கள்னு சொல்லி நிறைய இருந்திருக்கும். அதாவது சின்ன சின்னதா நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி வரணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள், கனவுகள் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்குன்னு ஒரு இலக்கு, ஒரே ஒரு இலக்கா தான் இருக்கணும். அதாவது நாங்க ஏன் பிறந்தோம், என்ன காரணத்துக்காக நாங்க இப்ப இருக்கிறோம், என்ன காரணத்துக்காக வாழ்றோம். ஓகே, உண்மையாவே நான் சந்தோஷமா இருக்கிறேனா, என்னால மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதா? ஓகே. நல்ல விஷயங்கள் நடக்காட்டியும், என்னால யாராவது கஷ்டப்படுறாங்களா? இந்த மாதிரி கேள்விகள நீங்க உங்களுக்குள்ள கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ உங்களுடைய இலக்கு என்னன்னு தெரியல. அல்லாட்டி நான் என் இலக்க நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஆனா அதுக்கு பல தடைகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு 25வது நாள் கோல் செட்டிங். மைண்ட்ஃபுல்லா என்னென்று கோல் செட் பண்றது? இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் வித் பி அன் எக்ஸாம்பிள். மைண்ட்ஃபுல்லா நீங்க ஒரு கால் செட் பண்ணும்பொழுது அந்த கால் வந்து அந்த காலை அடையறதுக்குரிய ஒரு ப்ராசஸ்ல தான் அது டிபெண்ட் ஆயிருக்குமே ஒழிய ரிசல்ட்ஸ்ல டிபெண்ட் ஆயிருக்காது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கால் செட் பண்ணிட்டீங்க. நீங்க அதுக்கு அந்த காலுக்கு இதுதான் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி நீங்க ஒன்றை நீங்களாவே கற்பனை பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் அது செய்ய வேணாம். ஸோ உங்களோட கால்ல இருக்கிற ப்ரோசஸை பாருங்க. உங்களோட காலை அடையறதுக்குரிய ப்ரோசஸை என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ப்ரோசஸ்ல நான் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணணும், அதை மட்டுமே நீங்க யோசிங்க. ஸோ சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. உங்களோட கடமையை நீங்க செய்துட்டே போங்க. அதுக்குரிய பலன் அதுக்குரிய டைம்ல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். என்னடா இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்படுறேன், ஆனா எனக்குரிய என்னுடைய காலனால இன்னும் அடையலாம் இருக்கே, எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குதே, நான் இன்னும் எவ்வளவு தூரம் போறேன், இத பத்தி worry பண்ணாதீங்க. ரிசல்ட்ஸ பத்தி worry பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராசஸ். உங்களோட ப்ராசஸ மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த இலக்க நீங்க அடையறதுக்கு தடையா எந்த விஷயம் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்க தள்ளி போட்டு நீங்க உங்களோட இலக்க நோக்கி போயிட்டே இருக்கணும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளயுமே நீங்க போய் விழாம, எந்த ட்ராப்புக்குள்ளயுமே நாங்க போய் விழாம, எங்களோட கால் எங்களோட கண்ணுக்கு தெரியுமா இருந்தா எந்த விதமான ட்ராப்புக்குள்ளயுமே நாங்க போக மாட்டோம். யாராச்சும் ஒரு ட்ராப் ஒன்று போடுறாங்களா, அந்த ட்ராப்பை நாங்க என்னென்னு ஓவர் கம் பண்றது, அதுல இருந்து என்னென்னு நாங்க வெளியில வாரது, அதுக்குள்ள சிக்காம நாங்க என்னென்னு தாண்டி போறது, இதை பத்தி தான் நாங்க யோசிப்போம். ஓகே. ஸோ உங்களோட கால் வந்து எப்பவும் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ உங்களோட மைண்ட்ஃபுல்லா உங்களோட கால் செட் பண்றதுக்கு ரிசல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரிசல்ட்ஸை பத்தி worry பண்ணாதீங்க. ப்ரோசஸை மட்டும் பாருங்க. ஸோ நீங்க ப்ரோசஸ மட்டும் பார்க்கிறது தான் மைண்ட்ஃபுல்லா கால் செட் பண்றதுக்குரிய ஒரே ஒரு வழி. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்களா இருந்தா, அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கால் ஒன்று செட் பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்றதால. ஸோ ஒரு பேரண்ட்ஸ்ட ப்ரெஷர் இருக்கும், என்வாயன்மெண்ட்டோட ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி வெளியில இருந்து வர ப்ரெஷர் கால் செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கால் செட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு பெர்சனுமே ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு பெர்சனுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி, ஒரு எனர்ஜி வைப்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஓகே, நான் அவங்க இப்படி செய்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, நானும் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி ஒரு பாத்ல போய் அவங்க அவங்களோட கோல் ரீச் பண்ணிட்டாங்க, நானும் அந்த மாதிரி ஒரு பாத்ல போறேன்னு சொல்லிட்டு உங்களோட கோலை விட்டு விலகாதீங்க. நீங்க ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்களா இருந்தா, அந்த கோல் வந்து உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ, உங்களுக்கான ஒரு எனர்ஜிய குடுத்து தான் நீங்க அந்த கோல் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதிலேயே நீங்க ஃபோக்கஸா இருங்க. யாருக்காகவும் உங்க வேல்யூவ நீங்க மாத்தாதீங்க. யாருக்காகவும் உங்க எனர்ஜிய நீங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஸோ ஸ்பெஷலா பார்க்க போனா 16-24 16ல இருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா இருந்தா, நீங்க இருக்கிற டைம் பீரியட் என்ன சொல்றது? நீங்க அந்த 16ல இருந்து 24 இந்த ஏஜுக்குள்ள உங்களோட மைண்ட எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளயுமே போக விடாம, உங்க கால்ல நீங்க ஃபோக்கஸா இருந்தீங்களா இருந்தா, அதாவது உங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே உங்க கோலுக்காக மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா, நீங்க அடைய போற சக்சஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். உங்களால இந்த உலகம், உங்களால மத்தவங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் வந்து
மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஸோ எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னது. என்ன சொல்றது? உங்களோட எனர்ஜி நிறைய விஷயங்கள்ல வேஸ்ட் ஆகும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பெர்சன் எல்லாரையுமே நீங்க கட் பண்ணுங்க. யாருமே உங்க லைஃப்ல தேவையில்ல. உங்களோட கோல் இதுவா? ஓகே, இதுதான் என் கோல். நான் இவங்களோட இன்னைக்கு நான் ஒரு 1 ஹவர் நான் வெளியில போறேன், ஃபன் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ அந்த டைம், அந்த 1 ஹவர் அவங்களோட போய் ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் உங்களுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸா இருந்தா ஓகே. பட் அதே நேரம் உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. கால்ல இருந்து உங்களை விலக வைக்குதுண்டா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட காலுக்கு யூஸ்ஃபுல் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே செய்யாதீங்க. நான் ஸ்பெஷலா 16 to 24 என்று சொன்னது. ஏன்னா அதுதான் ஒரு பெஸ்டான ஒரு ஏஜ். அந்த ஏஜுக்குள்ள நீங்க உங்க எனர்ஜிய நீங்க கால்ஸ்க்கு மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இருந்தா, நீங்க அடைய போற தூரம் பெருசு. உங்களால மத்தவங்களுக்கு கிடைக்க போற உதவிகள், உங்களால இந்த உலகத்துக்கு கிடைக்க போற நன்மைகளும் பெருசு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஏஜ் எல்லாத்தையுமே நாங்க தவற விட்டுட்டோம். ஸோ இந்த ஏஜ் எல்லாத்தையுமே நாங்க கடந்து போய் ஒரு கட்டத்துல இருக்கும் பொழுது, அட நாங்க என்ன சொல்றது? எங்களோட கால் இன்னும் இன்னும் எங்களோட கோல நாங்க அடையாம இருக்கோம். இன்னும் எங்களோட கோல தேடி நாங்க போயிட்டுருக்கிறோம்டா. நாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றது? ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டோன முன்னுக்கு போய் நிக்கிறது. எங்கள பத்தி யோசிக்க மாட்டோம். எங்க கோல மறந்துருவோம். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் நாங்க எங்க லைஃப்ல செஞ்சிருக்கோம். ஸோ இந்த பிழைகள நீங்க யாருமே செய்ய வேணாம். இவ்வளோ நாளும் ஓகே. இன்றையிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து உங்களோட கோல நீங்க செட் பண்ணுங்க. அந்த அந்த கோலுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ராக்டா இருக்கிற விஷயங்கள், அந்த கோல தடுக்கிறதுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலயுமே இருந்து உங்கள நீங்க ஐசோலேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதிலிருந்து நீங்க தனியா வந்துருங்க. உங்கள நல்ல ஒரு வழியில கொண்டு போகும். மைண்ட்ஃபுல்லா கோல் செட் பண்ணணும். ஸோ கோல் எப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹவ் டு செட் அ கோல்னாலே ஸ்மார்ட்னு சொல்லி வரும். உங்களோட கோல் எப்பவுமே ஸ்மார்ட்டா இருக்கணும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அச்சீவபிளா இருக்கணும், ரிலவெண்டா இருக்கணும், டைம் பேஸ்டா இருக்கணும். மைண்ட்ஃபுல்லா உங்களோட கோல் செட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? நீங்க ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இருக்காங்க. ப்ராசஸ் ஓரியன்டா இருங்க. உங்களோட ப்ராசஸ்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டு போங்க. என்னென்ன விஷயங்கள் உங்க கோலை உங்களை ரீச் பண்ணாம தடுத்துட்டு இருக்குதோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி அண்ட் கோல் வந்து உங்களுக்கு ஒன்று ஒரு பெரிய ஒரு இலக்கு இருக்கும். அது ஒரு பெரிய கோல். ஆனா சின்ன சின்னதா குட்டி குட்டியான ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீக்குக்கு நான் என்ன செய்ய போறேன்? இந்த வீக்குக்கு இதுதான் என்னோட ஆப்ஜெக்டிவ். இந்த வீக்குக்கு இதுதான் என்னோட கோல். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வீக்குக்குமே கோல் செட் பண்ணலாம். ஸோ மெயினா உங்களுக்கு ஒரு பெரிய கோல் இருக்கணும். அந்த கோல நீங்க நோக்கி போகணும். அந்த கோல நீங்க நோக்கி போறதுக்கு சின்ன சின்னதா, குட்டி குட்டியா நிறைய கோல்ஸ் நீங்க செட் பண்ணலாம். வீக்குக்கு கோல் செட் பண்ணலாம். மந்த்துக்கு கோல் செட் பண்ணலாம். ஸோ இந்த வீக்குக்கு நீங்க என்ன கோல் செட் பண்ண போறீங்க? அதாவது கம்மிங் வீக் இந்த வார வீக்குக்கு நீங்க என்ன கோல் உங்களோட மெயின் கோல அடையறதுக்கு நீங்க இந்த வீக்குக்கு என்ன கோல் செட் பண்ண போறீங்க? ஓகே. ஸோ உங்க ஜர்னல்ல அத நோட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், கோல் செட் பண்ணுங்க. இன்ஸ்பிரேஷன் மூலம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள இன்ஸ்பயர் பண்ணுது. இந்த விஷயம் என்ன இன்ஸ்பயர் பண்ணுது. என்ன இவங்க இன்ஸ்பயர் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் தான் என் லைஃப்ல பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது. ஸோ அத யோசிச்சு நீங்க உங்க கோல் செட் பண்ணுங்க. இன்செக்யூரிட்டிஸ வச்சு கோல் செட் பண்ணாதீங்க. அதாவது இப்ப இருக்கிற நிலைமையில ஓகே, ரைட். இப்ப எனக்கு ஒரு ஜாப் தான் என்னோட ஒரு கோலா இருக்குது. பட் அதால என்னோட பெரிய ஒரு விஷயம், என்னோட பெரிய ஒரு ட்ரீம் அதை என்னால அடையலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ வச்சு நீங்க வந்து உங்க கோல் செட் பண்ணாதீங்க. இன்ஸ்பிரேஷனை வச்சு கோல் செட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைய நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. டே 25th கம்ப்ளீட்டட்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் வித் பி அன் எக்ஸாம்பிள். அண்ட் நாளைக்கு கிரிட்டிசிசமை என்னென்று மைண்ட்ஃபுல்லாக டீல் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ see you tomorrow.